சாக்லேட் அண்ட் வெனிலா ஃப்ளேவர்ஸில் 3 லேயர் பர்த்டே கேக் தான் ட்ரை பண்ணுறேன். வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து எடுத்து வினிகர் சேர்த்து கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம். சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா மஞ்சக்கரு, வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவையும் எடுத்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் பாலும் கலந்து வச்சுருக்க மிக்ஸில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாவோடு கலந்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்க குக்கரில் பாதி மாவை எடுத்து வேக வச்சிடலாம். சாக்லேட் கேக்காக பால், எண்ணெய், வெனிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர் இது 4த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த கலவையை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரை டைரெக்டாக மாவில் மிக்ஸ் பண்ணோம்னா கட்டியாகிடும். அதனால தான் பால் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மாவில் கலந்துக்கிறோம். இப்போது சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் கேக்கு, அது மேலே வெனிலா கேக், திரும்பவும் சின்னதாக ஒரு கேக் செஞ்சு அதை ஹார்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துட்டேன். என் பையனோட ரொம்ப ஃபேவரட் ஹார்ட் ஷேப்பில். அடுத்து விப்பிங் க்ரீம் செய்யறதுக்காக விப்பிங் க்ரீம் மிக்ஸ் எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக சாக்லேட் வச்சு முடிச்சிட்டேன். இதான் ஃபைனல் அவுட்புட்.